السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. صدق الله مولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தமிழ் தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் போன்ற அன்னடியர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபை ஈதுல் மசாக்கீன் ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட ஜும்மாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் கூறியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பரந்த பூவுலகில் எண்ணிலடங்கா படைப்பினங்களை படைத்து அவைகளில் சிறந்த படைப்பாக இந்த மனித இனத்தை படைத்து இந்த மனிதனுக்கு தேவையான சகல வஸ்துக்களையும் படைத்து கொடுத்து இம்மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக, ஆசான்களாக 1,00,000-க்கும் மேற்பட்ட நபிமார்களையும் அனுப்பி வைத்து அவர்களுக்கு பின்னாடுள்ள காலகட்டங்களில நம்மை வழிநடத்தி செல்லும்படியான வேதத்தையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். அன்பானவர்களே, தற்போதுள்ள காலகட்டத்திலே பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி உண்டான விஷயங்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் எல்லாம் பெற்றோர்களாக இருக்கிறோம், நமக்கும் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது. பெற்றோர்களாக இருந்து பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்தோம், பிள்ளைகளாக இருப்பவர்கள் பெற்றோர்களுக்கு என்ன செய்தார்கள் என்பது பற்றி உண்டான பெரிய வினா, விடையே கிடைக்காத வினா ஒன்று இருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் பெற்றோர்களாக இருப்பவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு நிறைய சொத்து சுகங்களை சேர்த்து வைக்க வேண்டும், நல்ல அழகான மனைவியை பெற்றுத்தர வேண்டும், இது போன்ற முயற்சிகளில் மட்டும் இருந்தால் நம்முடைய வாழ்வு சிறப்பானதாக அமைந்து விட்டது, நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்பதாக பெற்றோர்கள் எண்ணிக்கொள்கிறோம், பிள்ளைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் நம்மை படிக்க வைத்திருக்கிறார்கள், வளர்த்திருக்கிறார்கள், ஆளாக்கி இருக்கிறார்கள். நாம் சம்பாதிக்க வேண்டும், நாம் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும், மரணம் வரும்போது மரணிக்க வேண்டும், இது வாழ்க்கை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களுடைய எண்ணமும் பிள்ளைகளுடைய எண்ணமும் மாறுபட்ட நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெற்றோராக இருந்து பிள்ளைகளுக்கு என்ன கடமை செய்தோம் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதில் கிடையாது. என்னுடைய பிள்ளையை நான் படிக்க வைத்தேன், உத்தியோகத்திலே சேர்த்தேன், மனமுடித்து வைத்தேன் என்பதாக சொல்வது ஒரு பொருத்தமான பதில் கிடையாது. இஸ்லாத்தின் பார்வையில் எப்படி
என்பது பற்றி உண்டான கேள்விகள், அதற்கான விடயங்கள் கிடைக்காத நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நாமும் பெற்றோர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளும் பிள்ளைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையுடைய நிலையோ இஸ்லாத்திற்கும் புறம்பான ஒரு விஷயம். இஸ்லாம் என்ன வழிமுறைகளை வரையறைகளை ஏற்படுத்தி காட்டியதோ அந்த வரையறைகளுக்கு மாற்றமான முறையில் தான் நம்முடைய வாழ்க்கை சூழல் இருக்கிறதே தவிர இஸ்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதாக காட்டி தந்ததோ அந்த வழிமுறையிலே நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே நாம் பார்ப்போமே, ஆனால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன முதன்மையான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்? பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய தலையாய காரியம் என்ன, இஸ்லாம் எதனை சொல்கிறது என்பது பற்றி நாம் பார்ப்போமே. ஆனால் அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்புகளிலே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகளிலே மிகவும் சிறந்தது 2 விஷயம் என்பதாக சொன்னார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புல 2 விஷயம் சிறப்பானது. ஒன்று நல்ல கல்வி, இரண்டாவது நல்லொழுக்க பயிற்சி. ஒன்று நல்ல கல்வி, இரண்டாவது நல்லொழுக்க பயிற்சி. இந்த 2ம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே சிறப்பான ஒரு அந்தஸ்து என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப 2ல நாம 2மே கொடுக்கிறோமா? பெற்றோர்களாக இருக்கும்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 2 விதமான அன்பளிப்புகளை வழங்குகிறோமா அல்லது ஒன்றை மட்டும் கொடுக்கிறோமா என்று பார்த்தால் மிகுதமாக ஒன்று மட்டும்தான் கிடைக்கிறது. பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக ஒன்றை மட்டும்தான் கொடுக்கிறோம். எதனை கொடுக்கிறோம்? எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லை, ஏன் கோடியை நெருங்கினாலும் பரவாயில்லை, நான் தெருக்கோடியில நின்றாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைக்கு தரமான கல்வி வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு தரமான கல்வி வேண்டும். அதற்காக எவ்வளவோ முயற்சிகளும் செய்யும், எவ்வளவோ தியாகங்கள். இந்த ஒன்ன கொடுத்துட்டா எல்லாமே சரியா போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். நாம் நல்லா படிக்க வச்சுட்டா அவன் ஆனாயிடுவான், அவன் பொழுத்துக்கிடுவான், இந்த உலக வாழ்க்கையில சாதிச்சிடுவான், நல்லா சம்பாதிச்சிடுவான், நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடுவான் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுதான் மிக மிக மோசமான தவறு என்பதனை விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்ன கொடுத்துட்டு இன்னொன்னு அதுக்கு ஈடாகுமா அப்படின்னா ஈடாவே ஆகாது. நிறைய பேர்கிட்ட சொல்லப்படும், நிறைய மக்கள்கிட்ட சொல்லப்படும், கல்வி இருக்கிறவங்க நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி, கல்வி இருப்பவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். கல்வி இருந்து கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கமும் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்விக்கு வெளிச்சம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன்னா அதுபலகு வலா இல்மலகு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவர்களுக்கு எளிமை இல்லை. மெத்தப்படுத்தி மேலாவியா நான் இருக்கிறேன், இந்த இடத்துல ஒழுக்கம் இல்லை அப்படின்னா இந்த கல்வியை கொண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப கல்வி மட்டும் இருந்து ஒரு மனிதனை சீர்படுத்தி விட முடியாது என்பதற்கு மிக பெரும் சான்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நான் என் பிள்ளையை படிக்க வச்சுட்டா என்னுடைய பிள்ளை நல்ல கட்டிக்காரன் ஆயிரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப அவனுக்கு அடிப்படையிலே என்ன தேவை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒழுக்கம் சொன்னாங்க. நல்லொழுக்க பயிற்சி அவனுக்கு சிறு வயதிலிருந்தே, சிறு பிராயத்திலிருந்தே ஆரம்பிச்சிட. சின்ன பிள்ளை தானே, ஏதோ செஞ்சுட்டான், செய்த தவறை உணரப்படியாக செய்யணும். அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கும். நம்ம அப்படியே மேப்போமாக்கி விட்டுட்டு போறதில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த தவறை கண்டும் காணாமல் விட்டு விட்டு போக சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை, ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை. அதற்கு ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போமே. ஆனால் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, விவரம் தெரியாத சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சதக்கா கொடுப்பதற்காக வந்த தர்ம பொருள், சதக்கா செய்ய வந்த தர்ம பொருள் குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிற பேரிச்சம்பளம். இப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா விளையாட்டு பிள்ளை இல்லையா, வேகமா ஓடி போய் அதை ஒண்ணு எடுத்து வாயில போடுறான். வேகமா உள்ள போய் ஒன்னு எடுத்து வாயில போட்டுறாங்க. வாயில போட்டதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ன பிள்ளை சாப்பிட்டு போன்னு விட்டுட்டு போலாம் இல்லையா, சின்ன பிள்ளை தானங்க சாப்பிட்டது,
விட்டுட்டு போகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையை பிடித்து கண்டிக்கிறார்கள். எப்படி கண்டிக்கிறார்கள்? துப்பு, வாயில தூக்கி எரின்னு சொன்னான். தர்ம பொருளை நாம சாப்பிடக்கூடாது, உனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளைகிட்ட ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு வர்ற விளையாட்டு பிள்ளைகிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு கண்டிப்பு செய்தார்கள் என்றால், ஒழுக்கம் என்பது படித்த பின்னால் வருவதல்ல, படிப்புக்கு முன்னாலே தொடங்க வேண்டும் என்பதுதான் கணக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுங்க. எது நல்லது எது கெட்டது அவங்க விளங்க வச்சுக்கிட்டே வரணும். ஒரு பிள்ளை ஒரு பொருள் எடுத்து கீழே போட்டுருச்சு, ஒரு அடி. செல்லன்றது வேற, அன்பு காட்டுதல் என்பது வேறு, கண்டிப்பு என்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாமலே இன்னைக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டா என்ன செய்யறோம்? நம்ம பிள்ளைகளை நாசமா ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் கருதடைகளா போனது காரணமே அது ஒண்ணுதான். தப்பு தான் செய்யணும். ஒரு பொருள் எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டான், உடைச்ச பொருளினுடைய மதிப்பு என்னன்னு பிள்ளைக்கு தெரியாது, தெரிய போறதில்லை. ஆனாலும் ஒரு அடியை கொடுத்தோம், பிள்ளைக்கு விளங்க வச்சோம், இப்படி பொருளை எதையும் கீழே போட்டு உடைக்க கூடாது. இப்ப பிள்ளை உணரணும், இப்ப நம்ம எதையும் கீழே தப்புன்னு போட்டுறக்கூடாது அப்படின்னு சிந்தனையை அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளையை தூண்டிடும். என் பிள்ளை உடைச்சிட்டு போறான், இன்னைக்கு செல்ல எடுத்து போட்டு எரிஞ்சு உடைச்சிட்டான், பரவாயில்ல உடைச்சிட்டு போறான். நாளைக்கு டிவி எடுத்து போட்டு உடைச்சான், பரவாயில்ல உடைச்சிட்டு போறான். நாளைக்கு எவ்வளையா கூட்டு வந்து நிற்பான், சரி பரவாயில்ல விட்டுட்டு போறான்னு விட்டுருவோமா? கண்டிப்பு என்பது அவசியமான ஒரு விஷயம். சின்ன பிள்ளைகள் துவங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரை பிள்ளைகளிலிருந்து நமக்கு தொடங்கி கொடுக்கிறாங்க. தன்னுடைய பேர பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க, தர்ம பொருளை நீ வாயில் எடுத்து போட்டிருக்க, துப்பு தூக்கி எரின்னு சொன்னாங்க. அது தப்பு, அதை நீ செய்யக்கூடாது என்பதாக சொல்லி கண்டித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒழுக்கம் என்ற அந்த நெறி நம்முடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து வரும் பொழுதுதான் அவன் கற்கக்கூடிய அந்த கல்விக்கும் கூட ஒரு மரியாதை இருக்கும். அந்த கல்வி எப்படி செயல்பட முடியும்? நிறைய படிச்சாச்சு, எல்லாம் தெரிஞ்சாச்சு, ஆனால் ஒழுக்கமெல்லாம் நிலை இருக்கிறது என்றால் அந்த கல்வியின் மூலம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மல்லா அதபலகு வலா இல்மலகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி கிடையாது. கற்று இருந்தாலும் மூடன் தான், முட்டா பெயரான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே சிறந்த அன்பளிப்பு இரண்டு. ஒன்று நல்ல கல்வி, இரண்டாவது நல்ல ஒழுக்கம். இந்த இரண்டும் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புடைய சிறந்தது. நிறைய சொத்து சுகங்களை சேகரித்து வச்சு பெருமை காட்டி உனக்காக பெரிய மாளிகையை கட்டி வச்சிருக்கேன் சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை. உன்னை பெரும்பெரும் பட்ட படிப்புகளை படிக்க வச்சிருக்கிறேன், உன்னுடைய பேருக்கு பின்னால் நிறைய எழுத்துக்கள் போடப்பட்டிருக்குது, டிகிரி டிப்ளமா போட்டுக்க வரிசையா எம்பி எம்ஏ பிஏ பிஏ பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டு அதுல எந்த பெருமையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தோடு வழங்க என்பதாக சொன்னாங்க. அந்த ஒழுக்கம் இல்லாத நிலையில் வளரக்கூடிய அந்த பிள்ளைகளிடத்திலே இல்முகள் வந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே எதனையும் சாதிக்க முடியாது, இஸ்லாத்திலே எந்த பங்கும் கிடையாது என்பதனை விளங்குவது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கு, சொன்ன ஞாபகம் இருக்கிறது. மிக பெரும் மருத்துவராக இருக்கிறார், கல்விமான். மருத்துவ படிப்புனா பெரும் படிப்பு தானே. அந்த பெரும் படித்திருக்கக்கூடிய அந்த கல்விமான் பேஷண்ட்டுக்கிட்ட அணுகக்கூடிய முறை ஒரு அன்பான முறையா இருக்கார். ஏற்கனவே நோயினால நூலாய் போய் சற்று சுண்ணாம்பா வர்ற அந்த பேஷண்ட் கிட்ட அன்பு காட்டி தான் அவங்ககிட்ட தன்னுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அது மருத்துவனுடைய பண்பு. ஆனால் அந்த ஒரு மருத்துவர் எப்படி வந்தாரு தெரியுமா? நீசில செய்தித்தாள்ல பார்த்த படத்தோட போட்டிருந்தான். அதனால சொல்றேன், சமீபத்துல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நலம் விசாரிக்க சென்ற மருத்துவர் நோயாளிக படுக்கையில இருக்கிறாரு. மிக பெரும் வயோதிகரா இருக்கிறாரு, படுத்திருக்கிறாரு. அவரை விசாரிக்கிறாக்கா, அவருடைய நிலையை ஆய்வு செய்யறதுக்காக போற அந்த மருத்துவர் சின்ன வயசாளுதான். அவர் என்ன செய்யறாரு, அந்த பெட்டு மேல ஒரு காலை தூக்கி வச்சுக்கிட்டு ஷூக்காலோட
படித்த மேதாவி, ஒழுக்கமில்லை. இஸ்லாம் எப்படி ஒரு நிலையை சொல்லித் தரவில்லை. இப்படிப்பட்ட கேடுகின்ற நிலைக்கு ஒழுக்கமில்லாத அந்த சென்னையில் இருப்பவன் எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் எழுமுடையவனாக இருந்தாலும் மூடன். அதை சார்ந்த ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, மண்ணாத பலகுவலா இல்மலகு. யாருக்கு ஒழுக்கம் இல்லை அவனுக்கு கல்வி இல்லை, கல்வியினால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அந்த மூலமா எந்த கண்ணியமும் கிடையாது. இஸ்லாத்தில் ஒழுக்கத்தை பயிற்றுவித்து வளர்த்து கொண்டே வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்து எப்படி இருக்க வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி பருக வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். பெரியவங்களை பார்த்தா சனான் சொல்லணும், சின்ன பிள்ளைங்களை பார்த்து அன்போட விளையாடணும், அடுத்துக்கிற கூடாது, நல்ல தன்மையில இருக்கணும் என்பதாக பிள்ளைங்கிட்ட ஊட்டிக்கிட்டே வரணும். விவரம் தெரியாத சின்ன பிள்ளை ஒரு விஷயத்த, ஒரு சம்பவத்தை சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ரொம்ப சின்ன பிள்ளை தொழுகையில நிக்கிறார், தொழுகையில கூட நிக்கிறார். இன்னைக்கு பெரும்பாலான ஆட்கள் சின்ன பிள்ளையில கூட்டு வருவான், தொழுகைக்காக அழைச்சிட்டு வர்றோம். தப்பு இல்லை, அழைச்சிட்டு வந்தாலும் நடக்க வேண்டிய முறைகளை சொல்றேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சிறு பிள்ளையை நீங்க தொழுகைக்காக அழைச்சிட்டு வர்றீங்க, அந்த சிறு பிள்ளை உங்களோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது தொழுகையில அங்கும் இங்குமாக ஓடுகிறது, தொழுகையில அங்கும் இங்குமாக ஓடுகிறது என்ற நிலை இருந்தால் முதல் தடவை ஓடிச்சு பிடிச்சு வைங்க. ஓடும்போது என்ன செய்யணும், கட்டுன கையை விட்டுறக்கூடாது. இருமல் வந்தாலும் சரி, தும்மல் வந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, கட்டுன கையை விட்டுட்டோம்னா நம்ம தொழுவை போச்சுனான்னு கொள்கையில நிறைய பேர் இருக்கிறான். தும்முனான்னா அப்படியே பக்கத்துல இருக்க ஏரியா பூரா கவர் ஆயிடும், அத்தனை பேருக்கும் அப்படியே ஸ்ப்ரே அடிச்சுட்ட மாதிரி இடத்த. சரியா, தும்மல் வந்தாலும் அதை கூட அதுக்கு பேணுதல் இருக்கு. இது ஒழுக்கம் சார்ந்த விஷயம். தொழுகையாக இருந்தாலும் இயற்கை தன்மையில பேண வேண்டிய ஒழுக்க முறைகள் சாருமாது. தும்மல் வந்துச்சு, யாருக்கும் தொந்தரவு இல்லை, பொத்திக்கிறோம். இருமல் வந்துச்சு, லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமலை பொத்திக்கிறோம், தப்பு கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன பிள்ளை இப்படி ஓடிச்சு, ஓடும் பொழுது என்ன செய்யுங்க, பிடிச்சு நிக்க வைங்க. திரும்பவும் ஓடுது, திரும்பவும் பிடிச்சு நிக்க வைங்க. திரும்பவும் குறுக்க ஓடிச்சு, சப்புன்னு ஒரு அறை விட்டு நின்றுங்கன்னு சொன்னாங்க, ஒரு அடியை போட்டு பக்கத்துல நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, சின்ன பிள்ளை தானே போயிட்டு போதும் விட்டுடலாம். ஆனா கண்டிப்புன்னு ஒண்ணு சொன்னாங்க, மூன்றாவது வருஷம் ஓடுகிற அந்த சின்ன பிள்ளை உருவத்திலே சைத்தான் வர்றான் தொழிலை கெடுக்கிறதுன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத்தான் வந்துடுறான் அந்த சின்ன பிள்ளையோட உருவத்துல, சின்ன பிள்ளை உருவத்துல சைத்தான் உன் தொழிலை கெடுக்கிறதுக்காக அங்கும் ஓடுறான். அந்த செப்புல அந்த ஓரத்துல நிக்கிற சின்ன பிள்ளை இப்படியே வரும், இந்த செப்பு வரத்துக்கு வரைக்கும் போயிட்டு அந்த லாஸ்ட் உட்காந்துருக்க மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே மெருவா இப்படி வரும். இல்ல எங்க சைட்ல நின்றுட்டு இமாம என்ன செய்யறாருன்னு பார்க்கும். இந்த ஊர்கள்ல நடந்த, நம்ம ஊர்ல நடக்கல, வெளியூர்ல நடக்கிறது. இதை சின்ன பிள்ளை பிடிச்சி வைக்கவே மாட்டாரு. ஏன்னா கையை எடுத்துட்டோம்னா நம்ம தொழுகை போயிடும். இருக்க தொழுகை எப்படி நாசமா போயிட்டு போது, நான் தொழுகை என் தொழுகை கரெக்டா இருக்கேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத்தான் சொன்னாங்க, சின்ன பிள்ளை. பெரிய பிள்ளை அப்படி போக போறது இல்லையில, விவரம் அறியாத சின்ன பிள்ளைனா அப்படி என்ன செய்யும், நடமாடுற மாதிரி ஒரு சூழல் வரும். ஒரு தடவை நடந்துச்சு பிடிச்சி வைங்க, இரண்டாம் தடவை நடமாடுச்சு பிடிச்சி வைங்க, மூன்றாவது தடவை போச்சு ஒரு அடியை போட்டு நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. சைத்தான் அவங்ககிட்ட வந்துட்டான்னு. ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை எந்த வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கணும் என்பதனை இஸ்லாம் நமக்கு தெளிவா பட்டியலை போட்டு சொல்லி காட்டுது. விவரம் தெரிஞ்ச பின்னாடி, பெரிய ஆன பின்னாடிதான் அவனை கண்டிக்கணும், அவன்கிட்ட நீ செய்யற தப்புடான்னு சொல்லி காட்டணும். எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு உள்ள காலத்துல நிறைய பிஞ்சிலே படுத்துருச்சு. இன்னைக்கு பிஞ்சிலேயே படுத்து போனதுதான் நிறைய இருக்கு. எது பேசக்கூடாதோ அத்தனை பேசுகளையும் பேசுறான். யாருக்கு எப்படி பேசணும் தெரியாது. பொடி பயலா இருப்பான், என்ன செய்வான், பெரிய ஆளா இருந்தா என்ன இப்படித்தான் அவனுடைய பேச்ச மட்டும். காரணம் பெற்றவன் செஞ்சிருப்பான், பெற்றவன் கண்டிக்கல, புள்ள பேசுற வேடிக்கை பாக்குறான். ஏத்தா இங்க வா அப்படின்னு கூப்பிடும்போது என்ன செய்யறான், என் புள்ள வாரி எவ்வளவு அழகா பேசி கூப்பிடுறான். இதுல பெருமை வேற, போறது ஏர்மையில இதுல பெருமை வேற. வான்னு சொல்லி கூப்பிடுற பெரியவங்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். ஒரு அறை விட்டு அடுத்த திரும்ப அவன்ட்டு அந்த வாய் வருமா, வருமாங்க. இன்னைக்கு வா போ வா போ, வாயா போயா, இன்னும் ஒரு சில இடத்துல
ஒரு கேடுகட்ட தன்மையில பெற்றோர்களை பிள்ளைகள் நடத்துற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படின்னா காரணம் பெற்றோர்களா இருந்து பிள்ளைகளை வளர்க்கல, நல்ல ஒழுக்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆளாக்கல என்பதுதான் செய்யும். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான், கேட்கிற அளவுக்கு நீ இல்லை. உன் பிள்ளை உன்னுடைய பேச்சை கேட்கும் அளவிற்கு நீ இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில நீ ஆளாக்கல. அவன் என்ன செஞ்சாலும் சின்ன பிள்ளை செஞ்சுட்டு போறான், என்ன தப்பு செஞ்சாலும் சரி அதுல மேவாங்கிறதுதான் குறியா இருக்க. தப்பு செஞ்சுட்டு வர ஏன் உன் பிள்ளை இப்படி செய்யுதே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு வந்தா என்ன செய்யலாம்? சொல்லி வர்றாங்க, உன் பிள்ளை இப்படிலாம் செய்யுது பாத்தியா அப்படின்னு சொன்னா, ஆமா ஊர் வளர்ச்சி எவன் செய்யாத என் பிள்ளை செஞ்சான். இந்த வார்த்தையை அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அமிர்தமா இருக்கும். அப்பா நம்ம ஒண்ணு பெரிய தப்பா ஒண்ணு செஞ்சிடல, பெரிய தப்பா ஒண்ணும் செஞ்சிடல என்ற அந்த எண்ணம் அந்த பிள்ளைகளுடைய மனசுல நாமே விளைச்சு விட்டுறோம். காரணம், நான் என்னுடைய பிள்ளை மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு ஒன்ன சொல்லிக்கிறோம். நான் பெற்ற பிள்ளையை நானே அடிக்கல, நானே கண்டிக்கல, உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போயா சொல்லிட்டு போயிரு. இன்னைக்கு சரிகட்ட நிலையில அவனும் இருந்து பின்னால் ஒரு காலம் வரும்போது அவன் நெஞ்சில காலத்துக்கு வைக்கும் போதுதான் அவனுக்கு தெரியும் அதோட வலி. பிஞ்சு குழந்தையா இருக்கும்போது நெஞ்சில வச்சு பார்க்கும்போது பெருமையா இருந்துச்சு, பிள்ளைகளை தூக்கி கொஞ்சம் பொழுது மகிழும் பொழுது. ஆனால் அதே பிள்ளை ஒழுக்கம் இல்லா தன்மையிலே வளர்ந்து ஆளாகி பெற்ற தகப்பனை நோக்கி காலை தூக்கி நீட்டும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு நிலை யாருக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு செத்து போயிருக்கணும் முன்னாடியே, அப்படி ஒரு நிலை வர்றதுக்கு முன்னாடியே. ஏன்னா அப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டமே வளர்த்துட்டமே அப்படி நினைச்சு அப்படி ஒரு சூழல் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்திருக்கிறது. நல்லா அப்படி ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தக்கூடாது. இப்ப பிள்ளைகளுடைய விஷயத்தில கண்ணும் கருத்துமாக பெற்றோர்களாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் நம்முடைய நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. சரியான பயிற்சி, சரியான கல்வி ஒரு மனிதனுக்கு எல்லா நிலையில் இருக்கும் பொழுது அவன் சரிகட்ட நிலையிலே இருக்கிறான். கட்ட வேண்ட மாடு எப்படியும் போகும், எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் மேயும், என்ன வேணாலும் செய்யும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரியான முறையில பிள்ளைகளை பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது மட்டும் பெரிய விஷயம் அல்ல, அதில் முறையாக வளர்ப்பது பெரிய விஷயம் என்பதனை இஸ்லாம் சொல்கிறது. முறையா நீ வளர்க்கணும். இன்றைக்கு ஒழுக்கம் என்றால் என்ன, அது எங்க கிடைக்கும் என்று கேட்கும் கேள்விதான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பரவலாகவே இருக்கு. நான் படிக்கிறேன்னு சொல்றான், 8th படிக்கிறேன்னு சொல்றான், 10th படிக்கிறேன்னு சொல்றான், 12th படிக்கிறேன், காலேஜ் டிகிரி டிப்ளமா எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். படிச்சு என்னத்தை சாதிச்சிட்டோம்? ஒரு தகப்பனுடைய பேச்சை கேட்காத பிள்ளையா நம்ம வளர்த்திருக்கிறோம், ஒரு தாயினுடைய பேச்சை கேட்காத பிள்ளையா நம்ம வளர்த்திருக்கிறோம். எவனோ ஒருத்தர் சொன்னா அதை கேட்டு உடனே செயல்படுத்துறான். ஒரு சினிமா நடிகர் ஒரு ஹேர் ஸ்டைல் வெட்டினா உடனே அவனை பார்த்து அப்படியே ஒரு வெட்டிக்கிறான். அது ஒரு டைலாக் சொன்னா அந்த டைலாக் தன்னுடைய டைலாக்கா எடுத்து பேசுறான். ஆனா பிள்ளை தகப்பன் சொன்னா போய் தொலை பாப்பான்னு சொல்லி போவ, உனக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு தொழுன்னு சொல்லி. இன்னைக்கு இப்படி பிள்ளைகளை நம்ம வளர்த்து ஆளாக்கிக்கிட்டு வரோம். இதுல நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தான் ஒண்ணு. ரொம்ப சந்தோஷப்படுறோம் பிள்ளைகளுடைய நிலையை பார்த்துட்டு, அவ்வளவு பெருமை சந்தோஷம் தாங்க முடியல நமக்கு. என் பிள்ளைய பாரு, அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது ராஜா மாதிரி அழகா பேண்ட் சட்டை போட்டு கொஞ்சம் டைய கட்டி ஷூ போட்டு அப்படியே பேக் எடுத்துட்டு போற தோரணையை பார்த்து அல்லாஹ் இப்படி பெருமைப்பட்டு போறக்கூடிய நிலை இருக்கு. அங்க போய் நின்னுக்கிட்டியோ நான் போய்க்கிறேன் இப்போ, இவர் இங்க பெருமையான ஒரு பார்வையை பாப்பாரு பிள்ளைய. கொஞ்சம் எட்ட போயிட்டு நினைச்சியோ, நீ வீட்டு போயா நான் போய்க்கிறேன். இதுல நமக்கு பெருமைப்பட வேண்டிய என்ன விஷயங்கள் இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒழுக்கத்தை பேணி நீங்க வளர்ந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எப்படி வளர்க்க வேண்டுமோ அந்த வழிமுறைகள் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அடிப்படையில நாம் பார்ப்போம். ஆனால் ஹஜரத் உமர் இப்னு அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அவங்க சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுல. நான் சிறுவனாக அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய சமயம் ஒரு சந்தர்ப்பத்துல சாப்பாடு தட்டு கொண்டு வந்து வைக்கப்படுது. சாப்பாடு தட்டு ஒரு சந்தர்ப்பத்துல வைக்கப்படுகிறது. என்னுடைய கை, அதாவது சகன் முறை என்பதை வழங்கிக்கலாம். தனித்தட்டு இல்லை, நம்ம தான் இப்ப தனி தட்டுகளா வந்ததுனால என்ன செய்யறோம், தனித்தனி தீவாயிட்டோம். அப்பா ஒரு கட்சி, அம்மா ஒரு கட்சி, பிள்ளை ஒரு கட்சி, எல்லாம் ஒரு தனித்தனி கட்சியால போயிட்டோம். சகன் சாப்பாடு அந்த முறை இருக்கிற
கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும், அதுல ஒரு பரக்கத்து இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் அப்படித்தான் இருந்திருக்கு என்பதற்கு சான்று. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல நான் சிறுபிள்ளையாக இருந்த சமயத்திலே சாப்பாடு தட்டு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்ட சமயம் என்னுடைய கை அங்கும் இங்குமாக அலைபாய்ந்தது. ஒரு பீஸ் அங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு, என்ன செஞ்சு என் கை அங்க போச்சு, இங்க ஒண்ணு இருந்துச்சு, இங்க போற மாதிரி இருந்துச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கண்டுச்சாங்க, தம்பி பிஸ்மில்லா சொல்லு, அதில்ல பிஸ்மில்லா சொல்லு. பிஸ்மில்லா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய பகுதியில இருந்து நீ எந்த இடத்துல இருக்கியோ உன்கிட்ட இருந்து மெதுவா அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வா, உன்னுடைய கையை பராத்தாதுன்னு சொன்னான். இப்ப சாப்பாட்டினுடைய ஒழுக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைக்கு தான் சொல்லிக் கொடுத்தாங்க, பெரிய ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா எல்லா இடத்துலயும் போய் வைக்க கூடாது, நாய் வச்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, எல்லா இடத்துலயும் போய் வைக்க கூடாது. இப்ப தகன் சாப்பாடு முறைக்குன்னு வந்தா கூட என்ன செய்யணும், தன்னுடைய பகுதியிலேயே தான் சேர்த்துக்கிட்டு வரணுமே ஒழிய எடுத்துக்கிட்டு வரணுமே ஒழிய இங்க ஒரு கை அங்க ஒரு கை அதுல ஒரு கை இதுல ஒரு கை அப்படின்னு சொல்லி சுத்தக்கூடாது. அதனால தகன் சாப்பாடு என்ன செய்வாங்க, தொட்டுக்க வச்சா சென்டர்ல லைட்டா வச்சிருவாங்க, அதுல இருந்து எடுத்துக்கோ, உன்னுடைய பகுதியில அந்த சென்டர்ல அப்படியே எடுத்துக்கோ. அவ்வளவு அவர் உன்னை எடுத்துட்டு பிச்சுட்டு அங்க வச்சிருப்பாரு, உடனே அதை போய் எடுக்கிறது. இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்குது ஒரு சில இடங்கள்ல, சரிங்களா? அதனால சொல்றேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பையனுக்கு தான் சொன்னாங்க, நீ உன்னுடைய புறத்திலிருந்து நீ எடுத்து சாப்பிடறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லு, ஒழுக்கத்தை சாப்பாட்டு ஒழுக்கத்தை பேணு என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சாப்பிடும்போது பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்து நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம், சாப்பாடு நாமும் கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு விடுத்தமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லு 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 ஞாபகம் காட்டிக்கிட்டே இருங்க, காலத்துக்கும் அது ஃபாலோ பண்ணி வருவான். ஒரு மிட்டாய் கொடுத்தாலும் ஒரு பிஸ்கட் கொடுத்தாலும் வாயில வைக்கிறதுக்கு பிஸ்மில்லா சொல்லு சொல்லி கொடுத்து கூட கொண்டு வரணும். பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், அடிப்படையில வர வேண்டியது. இது பட்டப்படிப்பு படித்தவனுக்கு வர வேண்டிய விஷயம் அல்ல, படிச்சுட்டா வந்துட வேண்டிய விஷயம் அல்ல. படிப்பதற்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலே நம்ம கிட்ட வர வேண்டிய அடிப்படையான விஷயம் ஒழுக்கம், ஆதியிலிருந்து அங்கம் வரை என்பதாக சொல்லுவோம். பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த ஒழுக்கம் ஃபாலோ பண்ண வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. அதே போல ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம் அப்படின்னா 7 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முழு அவுலாதக்கும் சலாத்தி வகும் அபனாஇ சபைசினீன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசு உன் புள்ள நெருங்கிட்டா அப்படின்னா முதல்ல அவனுக்கு என்ன செய்ய, தொழுகையை கற்றுக் கொடுன்னு சொன்னாங்க. தொழுகையை கற்றுக்கொடு, தொழும்படியா ஏறிக்கிட்டே இரு. தொழ போகணும்பா, வா தொழ போறேன், நான் அத்தா தொழ போறேன், வா தொழ போவோம், அழைச்சிக்கிட்டு வரணும். இன்னைக்கு எத்தனை தகப்பன் தன்னுடைய பிள்ளைய தொழவான்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தகுதியில இருக்கிறமான்னு சிந்திக்கணும். எத்தனை தகப்பனாக இருப்பவர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளை தொலைக்குவான்னு சொல்ல முடியாத அளவுக்கு கூட அந்த தகுதியை இழந்துதான் நம்ம இருக்கிறோம். முழு அவ்வளவு சலாத்தி வகும் அபனாயி சபைசினீன 7 வயசு ஆயிடுச்சுல தொழுப்போ என்பதாக ஏவுங்க. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்ரிபூஹும் அலைஹா வஹும் அபனாயி அஷ்ரி 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அவன் தொலை போகல, அலட்சியம் காட்டினா அடிச்சு தொலைப்போன்னு சொல்லுங்க. அன்பா சொல்லி கொண்டு போறது 7 to 10, 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவன் தொழுகையில அலட்சியம் காட்டினா அடிச்சு தொலைப்போன்னு சொல்லி கொண்டு போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இறை வணக்கம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க இபாதத்து தான். நாம் தொடுவது, நாம் பார்ப்பது, நாம் பேசுவது, நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்துமே இபாதத்து. நான் எப்படி சாப்பிடணும் முறையை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்க, அந்த முறையில நான் சாப்பிட்டேன், நான் இபாதத்துல இருக்கிறேன். சொல்லுங்க, மட்டும் இபாதத்து கிடையாது. நான் உடுத்தக்கூடிய உடை எப்படி இருக்கணும் இஸ்லாம் காட்டி தந்து அந்த முறையில இருக்குது, அது ஒழுக்கம் இபாதத். அனைத்துமே பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் முழுக்க அனைத்துமே நம்ம இடத்துல இபாதத்து. அந்த இபாதத் என்ற அந்த நல்ல ஒழுக்கம், அந்த பயிற்சி ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்று. அதுவும் சிறுபிராயத்திலிருந்தே தொடங்கி வர வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. ஓ ஃபர்ரிகு பைனஹும் வல் மவாதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓ ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மவாதி. 10 வயசு ஆயிடுச்சுல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் படுக்கையை பிரிச்சிருன்னு சொன்னாங்க. ஒண்ணுமா சேர்ந்து வரிசையா படுத்து கிடந்தோம் இல்லையா, பெண் பிள்ளை ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லி பாகுபாடு இல்லாம வரிசையா போட்டு படுத்து கிடந்தோம்.
10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் பிரிச்சிரு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு காலத்துக்கு பிரிக்கிற ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு சின்னமலே ஆதிரே என்னங்க பிஞ்சிலேயே படுத்து போயிட்டா வரலாம். அந்த அளவுக்கு நிலைகள் இருக்கு. இன்னைக்கு எதை பார்த்தாலும் அந்த எச்சையை தூண்டக்கூடிய விஷயங்கள், சினிமாவா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், இன்னைக்கு செல்லு முதற்கட்டு எல்லாத்துலயும் இன்னைக்கு அனைத்திலும் அந்த ஆபாசம் நிறைந்து கிடக்கக்கூடிய அந்த நிலை, அந்த மோசமான கேடுகட்ட தன்மை உடன் பிறந்த சகோதர சகோதரிகிட்ட ஒத்திக்கிற கூடாதுன்னு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ரசித்தலாக அந்த இச்சை உணர்வு ஒரு ஆணின் மீது இருக்கக்கூடிய பெண்ணின் மீது இருக்கக்கூடிய ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த இச்சை உணர்வு வந்துடக்கூடாது என்பதனை ரசூலுல்லாஹி சொன்னாங்க. 10 வயசுலேயே படுக்கையை பிரிச்சு போடுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலத்துல தான் சொல்றாங்க 5 வயசுலேயே பிரிச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நிறைய. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களாக இருக்கக்கூடிய காலத்திலே, சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் என்பதனை பட்டியலிட்டு நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஒழுக்கத்தை நாம் முடிந்தவரை பெற்றோர்களாக இருப்பவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக கல்வியாளர்களிடத்தில் ஒப்படைத்து என்னுடைய பிள்ளைக்கு ஒழுக்கம் கற்பியுங்கள் என்பதாக அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த இரண்டும் சரியாக இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். உண்மையிலும் சரி, இதன் காரணமாக நாளை மறுமையில் எல்லாத்தான வெகுமதியை வழங்குவான். பிள்ளைகளுக்கும் அவர்களை ஒழுக்கத்திலர்களாக வளர்த்ததன் காரணமாக பெற்றோர்களாகிய நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான கூலியை வழங்குவான் என்பதனை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கத்தீரர்களாக வளர்த்து ஆளாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.